வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு வந்துருந்தோம். அதுவும் கரெக்ட் தான். 4-1 எல்லாரும் நல்ல பிளேயர் தான், எல்லாம் நல்லா ஆடுறாங்க. இப்ப பி டீம் வந்து ஆடிட்டு சந்தோஷமா இருக்கிறா இன்னைக்கு காத்துல சந்தோஷமா இருக்கான்னா இருக்கும், அதெல்லாம் சந்தோஷமா இருப்பாரு. ஜாலி தான். அப்போ ஓகே, இன்னைக்கு அப்போ ஒரே வீட்டுல ஒரே மட்டன் தான். காந்தி வீட்டுல சொல்லிருப்பான் ரன்னர் அப்ப ஆயிட்டா மட்டன் எடுத்து வச்சு. ஓகே, இதோட கங்க்ராச்சுலேஷன். ஓகே, தேங்க்யூ குமார். சிறப்பா ஆடிட்டு இருக்காரு. அந்த சைடு உள்ள இருக்க அணி பி அணியில ஃபைனலு, பி டீம் ஃபைனலு. செல்லப்பா அணியும் இவர் பாய் அணியும் மேட்ச் போயிட்டு ஃபைனல் மேட்ச். அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே வந்து ஆவரேஜா ஸ்கோர் 1-1 போயிட்டு இருக்கு. 6-5 இப்போதைக்கு ஸ்கோரு. அதாவது செல்லப்பண்ணா டீம் வந்து 6, ஆக்கியா பாய் டீம் வந்து 5. 6 ஆல் ஆயிடுச்சு. இப்போ செல்லப்பாணி விட்டு கொடுத்ததுனால இப்போ 6 விட்டது. இப்பொழுது வந்து பாய் அணி வந்து 7. Wow, 6 fantastic 6 for the from Chalapan battle இருந்து. 7 from boy battle இருந்து. ஐயோ, பாக்ஸ் 7 ஆல். தற்போது டீம் ஸ்கோர் பாயிண்ட் 7 ஆல். செல்லப்பானா சிறப்பாக விளையாடிட்டு இருக்கார். பறந்து விளையாடுறார். ஆனாலும் அவுட் ஆகிவிட்டது. சற்று நூல் இலைவில் அவுட் ஆகிவிட்டது. இப்பொழுது பாய் டீம் 8, செல்லப்பாணி டீம் வந்து 7. ஃபேண்டாஸ்டிக் 8 ஆல். செல்லப்பாணி சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறது. வாவ், அவுட் 10-8. தற்பொழுது ஸ்கோர் நிலவரம் 10-8. Wow, fantastic start from Chalapa. அண்ணா தற்பொழுது 12-8. Wow, just miss. 9-10 side over. Oh, 9-10 தான். Sorry for the mistake. 9-10. தற்பொழுது ஸ்கோர் நிலவரம். Yeah, 11-9 right. Wow, 12-9. fantastic service from Chalapani team. பாய் தூக்கி அடித்து விட்டார். வாவ், அதை விட்டார்கள் செல்லப்பாணி டீம். 13ல வந்துட்டார்கள். வாவ், 10-13. சற்று ஹைட்டாக அவர் டிராப் செய்து விட்டார். Wow, fantastic point from Chalapani team. A டீமோட இன்னைக்கு வந்து பி டீம் வந்து சிறப்பா போயிட்டு இருக்குங்க மேட்ச். ஏ டீம் வந்து சற்று வந்து ஒன் சைடா போயிடுச்சு. ஒன் சைடா போனதால இப்பொழுது வந்து பாய் அவர்கள் டீம் சிறப்பாக விளையாடி அடுத்த நிலைமைக்கு சென்றது. சற்று தாமதமாக இருந்ததுனால அது உள்ளுக்குள்ளே இருந்து விட்டது. தருமாறுகிறார்கள். பாய் அவர்கள் டீம் வந்து சற்று முன்னேறி செல்கிறார்கள். செல்லப்பாணி டீம் செய்து பாயிண்ட் எடுத்து விட்டார். பாயிண்ட் 15-13. இப்போ திரும்ப வருவோம். ஏ டீமுக்காக வருவோம். ஏ டீம் வந்து இன்றைக்கு வந்து ஃபைனல் வந்து ரொம்ப சிறப்பாக இல்லை. ஏன்னா அது ஒன் சைடாவே முடிந்து விட்டது. பிரசன்னா அவர்களும் மிஸ்டர் ரமேஷ் அவர்களும்
சிறப்பாக விளையாடி சரவணனையும் கார்த்திகையும் தம்சம் செய்திருக்காங்க. எனக்கு தெரிந்து இவங்க ஏதோ 12-15 பாயிண்ட்டுக்குள்ளே முடிச்சிட்டாங்க. அவங்க 12 பாயிண்ட்டுக்குள்ளே முடிச்சிட்டாங்க. ரமேஷ் அண்ணா அவங்க டீம் வந்து சிறப்பாக விளையாடி இன்று ஃபைனல் ஜெயித்து விட்டார்கள். ஆனால் ஒன் சைடா போவதனால் சிறப்பாகவில்லை. இப்பொழுது செல்லப்பாணி டீமும் பாய் அவர்கள் டீமும் வேற லெவல்ல விளையாடுகிறார்கள். முன்னேறி செல்கிறார். இப்பொழுது பாயிண்ட் நிலவரம் பார்க்கும் போது இவர்கள் செல்லப்பாணி டீம் 17 பாயிண்ட்டும் அவர்கள் 14 பாயிண்ட்டும் இருக்கிறார்கள். 16 ஆல் வந்து விட்டார்கள். சற்று முன்னேறி பாய் டீம் அவர்கள் சற்று முன்னேறி அவர்கள் 16 ஆல் வந்து விட்டார்கள். 16 புள்ளிகள் இருவரும் உள்ளார்கள். இப்பொழுது செல்லப்பாணி ஊங்கி அடித்து ஒரு பாயிண்ட் முன்னேறி விட்டார். அவர்கள் பாயிண்ட் மறுபக்கம் பாய்ந்து சென்றது. மீண்டும் செல்லப்பாணி டீம் வந்து சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சற்று 2 பாயிண்ட்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். ஆஹா, பாய் டீம் இப்பொழுது ஒரு பாயிண்ட் எடுத்து விட்டார்கள். வந்து சிறப்பாக விளையாடி சற்று டிராப் செய்ததினால் அவர்களுக்கு ஒரு பாயிண்ட் செம்மையாக வந்தது. இதுவும் சிறப்பான பாய் அவர்கள் டீமோட பார்ட்னர் சிறப்பாக டிராப் பாயிண்ட் எடுத்து விட்டார். இப்பொழுது ஸ்கோர் இஸ் லெவல். வாவ் பாய் அவர்கள் பாய்ந்த அடித்ததனால் பாயிண்ட் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. இப்பொழுது செல்லப்பாணி டீம் வேற லெவலில். செல்லப்பாண்ணா அடிய, ஆனால் குறுக்கில் அவர் பார்ட்னர் சற்று குறுக்கில் வைந்ததினால் பாயிண்ட் ஆப்போசிட் அணிக்கு சென்று விட்டது. பாய் அவர்கள் டீம் இன்று வெற்றி பெற்றார்கள். சிறப்பாக விளையாடி அடித்த அடியில் பாயிண்ட் பந்துக்கு ஆப்போசிட்